ஒரு டாக்டரை கைய உடைச்சி காலை உடைச்சி. வணக்கம். கல்கட்டால ஒரு ட்ரெயினி ஸ்டூடெண்ட் ஒரு டாக்டரை ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் தெரியும். இந்த விஷயம் வந்து ரொம்ப வைரலா சோஷியல் மீடியால செய்தியில எல்லாத்துலயுமே பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சு? இந்த கேஸ் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஒரு ரேப் அண்ட் மர்டர் கேஸ் இல்ல. இது பின்னாடி வந்து ஒரு பெரிய விஷயம், பெரிய மர்மம், பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. இப்போ 36 ஹவரா வேலை செஞ்சு முடிச்சுட்டு அவங்க கலீக்ஸ் கூட போய் ஒரு 2 மணி விடிய காலைல சாப்பிட்டுட்டு படுக்க போயிருக்காங்க செமினார் ரூம்ல. ஏன் வந்து அவங்க செமினார் ரூம்ல போய் படுக்கிறாங்கன்னா, அங்க வந்து அங்க வேலை செய்யறவங்களுக்கு, முக்கியமா ட்ரெயினிஸ்க்கு இந்த மாதிரி வசதிகள், கரெக்டான வசதிகள் வந்து அமைக்கப்படலைன்னு சொல்லிட்டு ஒரு காரணமா இருக்கு. ஸோ அதனாலதான் அவங்க ரெஸ்ட் பண்றதுக்காக இந்த செமினார் ரூம்ல போயிட்டு படுக்க போயிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவம் தான் இது. ஸோ எப்படி நடந்துச்சுன்னா, அவங்க போய் படுக்க போயிட்டாங்க. இந்த சஞ்சோய் ராய்ன்னு சொல்லி ஒரு ஆளு, இவன் தான் வந்து ஒத்துக்கிட்டான். இவன் மாட்டிக்கிட்டான். இவன் தான் ஒத்துக்கிட்டான். ஏன்னா எப்படி மாட்டினானா, அவனோட ப்ளூடூத் ஹெட்செட் வந்து அந்த சம்பவ இடத்துல வந்து விட்டுட்டு போயிட்டான். ஸோ அதை வச்சு செக் பண்ணி அவனோட ரூம்ல போயிட்டு அவனோட ஃபோன் கூட மேட்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. அது வந்து மேட்ச் ஆயிருக்கு. ஸோ அதுவும் இல்லாம அவனே ஒத்துக்கிட்டான், இந்த மாதிரி அவன் வந்து இந்த விஷயத்த செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் அவன் பேரை வந்து நம்ம தாராளமா பேரும் சொல்லலாம். அவனோட போட்டோ கூட இதை நான் போடுறேன் பாருங்க. இறந்து போனவங்க ஒரு விக்டிமோட பேரோ இல்ல போட்டோவை பாய்க்கிறது வந்து எனக்கு அந்த அளவுக்கு சரியா படல, அதனால நான் காமிக்கல. ஆனா இவனை பத்தி நம்ம போடலாம், இவனை பத்தி பேசலாம், காரி கூட துப்பலாம், அவன் பிரச்சனையே இல்லை. ஏன்னா இவன் வந்து ஒத்துக்கிட்டான் அவன் தான் செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சஞ்சோய் ராய்ன்றவன் வந்து இவன் வந்து ஒரு போலீஸ் வாலண்டியர். ஒருவேளை மலேசியால இப்ப இந்த ரேலா அவங்கலாம் இருக்காங்களா, அந்த மாதிரியா எனக்கு எக்ஸாக்டா தெரியல. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, இவனுக்கு நல்ல வந்து போலீஸோட லிங்க் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவன் மோட்டர்லயும் சரி, இவன் பாய்க்கிற வாகனத்துல வந்து போலீஸோட ஸ்டிக்கர் ஒட்டி தான் பாய்க்கிறானா. இவனுக்கு ஏற்கனவே பழைய ஹிஸ்டரி எல்லாம் இருக்கு. இவன் வந்து 4 கல்யாணம் பண்ணி 4 பொண்டாட்டியும் வந்து டைவர்ஸ் பண்ணி போயிட்டாங்க. என்னத்தினால மெயினா வந்து விசாரிச்சதுனால வந்து இவன் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, செக்ஸ் அசால்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனாலயே வந்து அவங்களோட 4 ஒய்ஃபும் வந்து அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இங்க என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஒரு ட்ரெயினி இல்லைன்னா இந்த டாக்டருக்கு கிடைக்காத ஒரு வசதி வந்து இவனுக்கு கிடைச்சிருக்கு. இவனுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல இவனுக்கு தங்குற இடம் இருக்கு. ஆனா இவன் என்னத்துக்கு அந்த டைம்ல இந்த செமினார் ரூம் கிட்ட வந்தான்னு தெரியல. சோ இவங்க போய் படுக்க போற நேரத்துலதான் இவனும் அங்க வந்திருக்கான். என்ன சொல்றாங்கன்னா, இவன் வந்து தண்ணி அடிச்சுட்டு, அதாவது அந்த கல்கட்டா ஹாஸ்பிட்டல்ல பின்னாடி வந்து யாரு கூட ஒரு கஸ்டமரோட சொந்தக்காரங்க கூடயா சம்திங் அவங்க கூட போய் தண்ணி அடிச்சுட்டு ராத்திரி விடிய காலில், அதாவது 2 மணிக்கு அப்புறம் இவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் இவங்க ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் இவனும் வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கான். வெளியே உள்ள சிசிடிவில வந்து இது ரெக்கார்ட் ஆயிருக்கு அவன் போனது. ஸோ அதுக்கப்புறம் காலையில நான் நினைக்கிறேன் சம்திங் 6 மணி கூடயா அது வரைக்கும் என்ன பண்ணமோ எல்லாமே பண்ணிட்டு இவன் வந்து அதுக்கப்புறம் தான் கிளம்பி போயிருக்கான். அந்த டைம்ல தான் அவனோட ப்ளூடூத் ஹெட்செட் வந்து விட்டுட்டான். அப்புறம் அவர் ரூமுக்கு போயிட்டு என்ன பண்ணிருக்கா, அவர் போய் படுத்துட்டாரு. அசதியில அவர் போய் படுத்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் காலையில ஏஞ்சி அவனோட துணி அதெல்லாம் வந்து அவர் வந்து துவைச்சு அந்த என்ன சொல்லுவாங்க எவிடன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண பார்த்திருக்காரு. அந்த டைம்ல வந்து மாட்டிக்கிட்டான். ஓகே. ஸோ இதுல என்ன ஒரு மிஸ்டீரியஸான ஒரு விஷயம் என்னன்னா, மர்மம் என்னன்னா, அதாவது அந்த ஸ்பெசிபிக்கான செமினார் ரூம் ஏரியா கிட்ட வந்து எந்த ஒரு சிசிடிவியும் இல்ல. ஏன் வந்து இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல சிசிடிவிஸ் வைக்கலன்னு, அதுவும் ஸ்பெசிபிக்கா அந்த ஏரியாஸ்ல ஏன் வைக்கலன்னு இன்னும் தெரியல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த முக்காவாசி செமினார் ரூம் வந்து ரெனோவேஷன்ல இருந்திருக்கு. இவங்க போய் படுத்தாங்களே, இந்த டாக்டர் படுத்த ரூம் வந்து ரெனோவேஷன்ல இல்ல. ஆனா அவங்க உடல் கண்டுபிடிக்கப்பட்டது இன்னொரு ரூம், செமினார் ரூம்ல, அதாவது ரெனோவேஷன் நடந்துட்டு இருக்கிற ஒரு செமினார் ரூம்ல தான் கண்டுபிடிக்கப்பட்டாங்க. ஆட்டோப்சி ரிப்போர்ட்ல வந்து அவங்க கால்லாம் வந்து 90 டிகிரிஸ்ல இருந்திருக்கு, கையை உடஞ்சிருந்திருக்கு, கழுத்து உடம்பு ஃபுல்லா இந்த என்ன சொல்லுவாங்க ஆளுங்க கடிச்ச மாதிரி மார்க்ஸ் இருக்கு, பல்லு பதிஞ்ச மார்க்ஸ், அப்புறம் சில இடத்துல ஃபிளாஷ் இல்ல, அப்புறம் உடம்பு ஃபுல்லாவே அங்கங்க வந்து அடிப்பட்ட மாதிரி உடம்பு எல்லாம் ப்ளூ பிளாக்கா இருக்கு, கழுத்து வந்து ஆளுங்க பிடிச்சி நெரிச்ச மாதிரி இருக்கு, கண்ணு 2யும் பிதுக்கி எடுத்திருக்காங்க.
நெகம் நெகத்தெல்லாம் புடுங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து மெயினா என்ன சொல்றாங்கன்னா அவங்க இடுப்பு வந்து உடைச்சிட்டாங்க அப்படின்னு. ஆனா ஆக்சுவலா ஆட்டோப்சி ரிப்போர்ட்ல வந்து இடுப்பு வந்து உடையல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து மேபி ஃபேக்கா இருக்கலாம். ஆனா மத்தபடி ரொம்ப கொடூரமா இறந்திருக்காங்க. இன்னொன்னு அவங்க பெண் உறுப்பு கூட சரிக்கப்பட்டிருக்கு. அவங்க உடம்புல இருந்து 150 மில்லிகிராம் சிமெண்ட்ஸ் ஸ்டேன்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு காயோட சிமெண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா நார்மலாவே வந்து ஒரு 10 மில்லிகிராம் தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ 150 மில்லிகிராம் கண்டு எடுத்திருக்காங்க அவங்க உடல்ல இருந்து. ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா இது கண்டிப்பா ஒரு ஆள் செஞ்ச ஒரு வேலை இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இப்போதைக்கு மாட்டினவன் இல்ல வந்து ஒத்துக்கிட்டவன் வந்து இந்த ஒரு ஆளு தான். ஆனா இதுக்கு பின்னாடி வந்து ஒரு 19 பேரை வந்து புடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கான அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கவர்மெண்ட் வெளியாக்கல. இதுல என்ன மிஸ்டீரியஸா இருக்குன்னா, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த காலேஜோட பிரின்சிபல் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த கேஸ் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த டாக்டரோட அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, உங்க மக வந்து சூசைட் பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளுக்கு போய் அவங்க மகளை காமிக்கிறதுக்கே வந்து ஆல்மோஸ்ட் 3 hours பிளஸ் ஆக்கிட்டாங்க. பார்க்க உடலையா. அதுக்கப்புறம் போய் பாக்குறப்பதான் தெரியுது அவங்க வந்து கண்டிப்பா வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரிய வந்து அதுக்கப்புறமா தான் வந்து போயிட்டு இவங்க எஃப்ஐஆரை கொடுத்துருக்காங்க. யாரு அவங்க ஃபேமிலி போயிட்டு எஃப்ஐஆரை கொடுத்துருக்காங்க, போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபர்தர்வா விசாரிங்க, ஏன்னா வந்து இது பார்த்தா வந்து சூசைட் மாதிரி தெரியல. அப்ப அந்த ஆட்டோப்சி ரிப்போர்ட்ல தான் வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியாக்கி இருக்காங்க. இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னு, இந்த ஆட்டோப்சி ரிப்போர்ட் வந்து 3 பேர் சக்சீட் பண்ணியிருக்காங்க. 3 கேர்ள்ஸ். அதுல வந்து ஒண்ணு வந்து அவங்க டாக்டரோட அம்மா அவங்களே விட்னஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல வந்து ரொம்ப ரொம்ப மிருகத்தனமா அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இந்த டாக்டருக்கு வந்து டைரி எழுதுற பழக்கம் இருக்கு. ஸோ இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட டைரி எடுத்து செக் பண்றப்ப ஏதாவது இருக்கா, அவங்க எழுதி வச்சிருக்காங்களா ஏதாவது இஷ்யூ அப்படின்னு. அதுல பார்த்து அவங்க கடைசியா எழுதுனது என்னன்னா, அவங்களுக்கு வந்து இந்த காலேஜ்ல எப்படியாவது படிச்சு கோல்டு மெடல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆசையை எழுதி வச்சிருக்காங்க. 31 வயசு தாங்க. இந்த மாதிரி ஒரு லட்சியத்தோட இருக்கிற ஒருத்தங்களை வந்து அநியாயமா கொண்டுட்டாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து ரொம்ப பெரிய லெவல்ல எடுக்கப்பட்டு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மெடிக்கல் லைன்ல உள்ள எல்லாமே வந்து ஸ்ட்ரீட்ஸ்க்கு இறங்கி ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல என்ன ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம்னா, ஒரு ஸ்டேட்லயோ ஒரு கண்ட்ரில வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை இறங்கி இந்த மாதிரி ரோட்ல இறங்கி நம்மளுக்கு நியாயம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ரோட்ல இறங்கி ப்ரொடெஸ்ட் பண்ணோம்னா, நார்மலா யாரை பார்த்து ப்ரொடெஸ்ட் பண்ணோம்னா பொலிட்டிஷியன், அதாவது நம்மளோட இந்த நாட்டை யாரு வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள பத்தி தான் நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணோம். எங்களுக்கு நியாயம் வேணும், ஒரு ஜஸ்டிஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க என்ன நடந்திருக்குன்னா, அங்க உள்ள சீஃப் மினிஸ்டரே வந்து ரோட்டுக்கு இறங்கி இவங்க கூட சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரு யாருக்காக போய் ப்ரொடெஸ்ட் பண்றாரு, இல்ல யாருக்கிட்ட நீதி கேட்டு ப்ரொடெஸ்ட் பண்றாரு நம்மளுக்கும் தெரியல. பார்க்க போனா அவரு தான் வந்து இந்த இடத்துல ஆக்ஷன் எடுத்து இந்த விஷயத்தெல்லாம் சீக்கிரம் ஒரு முடிவுக்கு எடுத்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எது எது மாத்தணுமோ அதெல்லாம் பார்க்க போனா அவர் தான் செஞ்சிருக்கணும். ஆனா அவருமே வந்து ரோட்ல இறங்கி ப்ரொடெஸ்ட் பண்றாரா. ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த காலேஜோட பிரின்சிபல் அவரு மொத கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஒரு இர்ரெஸ்பான்சிபிளான ஸ்டேட்மெண்ட். என்ன கொடுத்திருக்காருன்னா, என்னத்துக்கு இந்த புள்ள செமினார் ரூமுக்கு போகணும், என்னத்துக்கு அந்த இடத்துல இந்த பிள்ளைக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இதனால வந்து அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கோவப்பட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சு. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரின்சிபல் இருக்கார்ல, இந்த இஷ்யூஸ் நடந்து ரொம்ப ஹீட்டா போய்கிட்டு இருக்கிறப்ப இவர் என்ன பண்ணிட்டாரு, வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டாரு. வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு என்னத்தினால கேட்டா, இந்த மாதிரி சோசியல் மீடியால ஒரு காலேஜ் பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேசுறாங்க, அவர் ரொம்ப தப்பா சொல்றாங்க அப்படின்னு ஒரு இதனால அவர் வந்து வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டாரு. அதுல இன்னொரு இஷ்யூ என்னன்னா, அவர் ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு காலேஜ்க்கு பிரின்சிபலா அவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த அப்பாயின்மெண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது மூலியமா நிறைய சந்தேகங்கள் வருது. ஏன் வந்து இவர் வந்து ரிசைன் பண்ணணும், அதுவும் ரிசைன் பண்ணி இன்னொரு காலேஜ்ல ஏன் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் இல்லாம நம்பவே முடியாத ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயமா இருக்கு. இவ்வளவு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இதுல நம்பவே முடியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஒரு ராத்திரி 7,000 பேரு கேங்ஸ்டர்ஸ் மாதிரி கையில வந்து சோட்டா கம்பு எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த ஹாஸ்பிட்டல அடிச்சு நொறுக்குறாங்க. 7,000 பேருங்க, 1 2 பேர் இல்ல, 7,000 பேர் வந்து அடிச்சு நொறுக்கிருக்காங்க. ஸோ இதுல
அந்த ஹாஸ்பிட்டல்ல சுத்தி உள்ள சிசிடிவிஸ் இது எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. என்னத்துக்காக செஞ்சாங்க, யார் செஞ்சாங்கன்னு இன்ன வரைக்கும் யாரும் தெரியல. அந்த 7,000 பேர் எப்படி லோரி லோரியா வந்து இறங்குனாங்க, இது யாரோட ஆளுங்க, இது இது என்ன சொல்றாங்கன்னா அந்த அங்க உள்ள எவிடன்ஸ் எல்லாத்தையும் அழிக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் என்ன ஒரு டிசாட்டிஸ்பேக்ஷனா இருக்குன்னா, போலீஸ் வந்து ஏன் இந்த அளவுக்கு சீரியஸ்னஸ் எடுக்காம இந்த கேஸ் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனாலதான் கேஸ் வந்து இப்ப சிபிஐக்கு மாறி இருக்கு. சிபிஐக்கு மாறுறதுல இருந்து இப்போ வந்து நிறைய விஷயம் வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சில பெரிய பெரிய பொலிட்டிஷியனோட பேர்லாம் அடிப்படுது, அவங்களோட மகனுங்க பேர் அடிப்படுது. இது வந்து ஒரு 19 பேர் பிடிபட்டிருக்காங்க, பிடிச்சி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது யார் யார் செஞ்சா. இன்னொன்னு வந்து இப்ப அந்த சஞ்சய் ராய்ன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டானே, அவனுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க போலீஸ்காரங்க, அவன் வந்து ஒத்துக்கிட்டோன்னே சைக்கோட்டிக் டெஸ்ட் என்னமோ சம்திங் சொல்லி அவனுக்கு செஞ்சுட்டு இருக்காங்களா. அவன் வந்து சைக்கோவா என்ன கதை, அவனுக்கு ஏற்கனவே பழைய இஷ்யூஸ்லாம் ஏதோ இருக்கா அப்படின்னு. ஸோ சைக்கோவா இருந்து நீங்க இப்ப என்ன ப்ரூஃப் பண்ண போறீங்க? ஓ சைக்கோவா இருந்தா ஓகே, இது வந்து தப்பு இல்லை, நான் தெரியாம செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி அவனை காப்பாத்த பாக்குறீங்களா? இல்ல ஏன் அவன் ஒண்டி செஞ்சானா, எத்தனை பேர் சேர்ந்து செஞ்சாங்க, என்ன மோட்டிவ், ஏன் இந்த அளவுக்கு இவங்க செய்யறாங்க, இதை வந்து அவன் விசாரிச்சு அடுத்தது இந்த மாதிரி யாருமே இறக்காம யாருக்குமே இந்த மாதிரி ஒரு நிலைமை வராம இருக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் எடுத்து வருவீங்களா? கைஸ், இது வந்து கல்கட்டால நடந்திருக்கு, மலேசியால இல்லை. இப்ப நம்ம வந்து மலேசியால இருக்கோம், இது வந்து கல்கட்டால நடந்திருக்கு, இந்தியாவில் நடந்திருக்கு, ஸோ இந்தியா நார்மல் தான், இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய இடத்துல எல்லா இடத்துலயுமே இது நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்காக இது வந்து சாதாரண விஷயம்னு நான் சொல்ல வரல. இந்த மாதிரி கொடூரமான விஷயம் போக போக ரொம்ப ரொம்ப கொடூரமா, இது முன்னுக்கு நம்ம இந்த மாதிரி ரேப் கேஸ் பார்த்திருக்கோம், ரேப் கேஸ் நடந்திருக்கு, இந்த மாதிரி கொலை பண்ணியிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கோம். போக போக பாத்தீங்கன்னா அதோட டிகிரி ஆஃப் என்ன சொல்லுவாங்க, இன்ஹியூமனிட்டி வந்து ஏறிட்டே தான் போகுது. போக போக மிருகத்தனமா நடந்துக்கிறாங்க. என்னத்துக்கு இந்த மாதிரி செய்யறானுங்க எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா கேர்ள்ஸ் கிட்டயும் சொல்றேன், எல்லா காய்ஸ் கிட்டயும் சொல்றேன், ஒரு உண்மையான ஆம்பளையா இருந்தா இந்த மாதிரி செய்ய மாட்டாரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே இது கொஞ்சம் சீரியஸா பாருங்க. இது வந்து நம்ம நினைக்காத, நம்மளுக்கு தெரியாமலேயே நம்மள சுத்தி தான் இருப்பாங்க. ஒரு ஆள் செஞ்சனால நம்ம வந்து எல்லா காய்ஸும் இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்ல முடியாது. செலக்டட் மிருகங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. ஸோ அவனுங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க கிட்ட இதை பத்தி பேசுங்க. எப்படி வந்து அவங்கள வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், எப்படி என்னென்ன விஷயம் தப்பு, இதெல்லாமே வந்து வெளியே வந்து பேசுங்க. சில பேர் வந்து விக்டிமா இருப்பீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும். ஆனா வந்து வெளியே சொல்ல பயப்படுறீங்க, வெளியே சொல்ல என்ன சொல்ல வெட்கப்படுறீங்க. இந்த மாதிரிலாம் இருக்காம, ஏன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான சேனல்ஸ் இருக்கு, எப்படி வந்து இந்த விஷயத்த வந்து வெளியாக்குறது அப்படின்னு சொல்லி தைரியமா முன்னுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க. இல்ல ஆளுங்க கிட்ட பேசுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க வந்து வெளியே சொன்னாதான் வெளியே தெரிய வரும். நீங்க இன்னைக்கு சரி நம்மளுக்கு நடந்துச்சு பரவாயில்ல, நம்ம தெரியாத மாதிரி இருந்துருவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நாளைக்கு உங்களை விட 10 மடங்கு இந்த விஷயம் வேற ஆள்கிட்ட போய் நடக்க போகுது. அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்ப உட்காந்து அழுந்து நம்மளுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ மேக் ஷுவர் இந்த மாதிரி விஷயங்களை தவறுங்க. எங்க இந்த மாதிரி விஷயம் கேள்விப்பட்டாலும் சரி தைரியமா போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. யாருக்குமே இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. இது வந்து இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, என்ன இஷ்யூ, அது வந்து நம்மளுக்கு இன்னும் ஃபுல் கேஸ் இன்னும் தெரியல. ஏன்னா கோர்ட்ல ப்ரொசீடிங் இன்னும் போய்கிட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை பாதுகாப்பா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கேஸை கேள்விப்பட்டீங்களோ இல்ல உங்களுக்கே நடந்துருந்துச்சுன்னா தயவு செய்து வாய் திறந்து பேசுங்க, ரிப்போர்ட் பண்ணுங்க. சோசியல் மீடியான்னு ஒண்ணு இருக்கு, சோசியல் மீடியால நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தேவையில்லாத விஷயம்லாம் பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதா ஒரு முக்கியமான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அவங்களுக்கு தைரியமா போய் பேசுங்க. இதை வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணாத வரைக்கும் இந்த மாதிரி செய்யறவங்க மேலும் மேலும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. மேலும் மேலும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்க போது இதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி இல்லாமலே போயிடும். ஸோ எல்லாமே லெட்ஸ் ப்ரே ஃபார் ஹர், லெட்ஸ் ஹோப் ஃபார் ஜஸ்டிஸ். கண்டிப்பா இந்த கேஸ் வந்து நல்ல ஒரு முடிவுக்கு வரும்னு நம்புறேன். ஏன்னா கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, இவனுக்கு ஆடுற ஆட்டத்துக்குலாம் வந்து கடவுள் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. இதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் கண்டிப்பா கிடைக்கும். இந்த கேஸ் பத்தி வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.